ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே எங்களுக்கு. வாங்க அது என்ன டேன்னு சொல்லிட்டு இந்த விளாகில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொங்கல் தான் செய்கிறேன். பொங்கலுக்கு வந்து குக்கரில் தாளித்து விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து மிளகு மிளகு பொடி தான் நான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து மிளகு நிறைய சேர்க்காதப்பா மிளகு கம்மியாக சேருன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. மிளகு பார்த்தா முழு மிளகு தீந்துருச்சு. அதை நான் கவனிக்கவே இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு கடைக்கு போகும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் மிளகு பொடி இருந்துச்சு. சரி, அதனால் இன்றைக்கி ஜீரகம் மிளகு பொடி போட்டு தான் இன்றைக்கி பொங்கல் வைக்கிறேன். இப்போ பொங்கல் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டேன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். இன்றைக்கி என்ன ஸ்வீட் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணபவன் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நல்ல ஒரு சாஃப்டான கேசரி தான் செய்கிறேன். நீங்கள் இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் நான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நீங்கள் பிகினராக இருந்தால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் 1 கப் அளவு வந்து ரவை அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை ரோஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் வந்து ஒரு 3 கப் வந்து தண்ணி ஊற்றியிருக்கிறேன். அதாவது 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். அப்புறம் வந்து கேசரி பவுடர், அதாவது ஃபுட் கலர் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். அது என்னவோ தெரியலங்க, எங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர் சேர்த்தா தான் அந்த கேசரி சாப்பிட்ட அந்த ஃபீலே இருக்குது. இல்லாட்டி கலர்லெஸ்ஸாக நம்ம செஞ்சோன்னா அது கேசரின்னே தோண மாட்டேங்குது. ஏதோ ஒரு ஸ்வீட்டு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குமா? எங்கள் வீட்டில் அப்படி தான் தோணுது. அதனால் நான் சரி, ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபுட் கலர் சேர்த்து தான் நான் பண்ணுறேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து விசில் வந்துருச்சு. இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்ததுமே வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை வந்து இதில் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ இந்த ரவை வந்து நல்லா வெந்து வரணும். வேகிற அளவுக்கு நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து நல்லா ரவை வெந்து வந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு 1.5 கப் அளவு நான் சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 கப் கூட எடுத்துக்கலாம். ஆனால் சுகர் சேர்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கட்டி விழும், அதிகமாக கட்டி விழும். அந்த கட்டி விழாமல் இருக்கிறதுக்கான ட்ரிக்கு தான் இது. இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக சுகர் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே ஃபாஸ்ட்டாக நம்ம கிண்டி விட்டுட்டே வந்தோம்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு சின்ன கட்டி கூட இருக்காது. நல்லா சூப்பராக நல்ல ஒரு ரவையும் சுகரும் வந்து சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நம்ம கலக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு கை வலிக்க நம்ம கிண்டணும்னு அவசியம் இல்லை. நல்லா கட்டிகளே இல்லாமல் சூப்பராக சாஃப்டாக கேசரி வந்து ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ உள்ள கட்டிகள் பார்த்திங்கன்னா அந்த நெய்யில் உள்ளதான். இப்போ வந்து கொஞ்சம் மழைக்காலமாக இருக்கிறதுனால நெய்யெல்லாம் உறைஞ்சிருக்கு இல்லையா? அதில் தான் நம்ம ஹீட் பண்ணும்போது நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்துடும். அப்புறம் பக்கத்தில் வந்து நான் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக இன்னொரு பேனில் வந்து நெய் சேர்த்துருக்குறேன். பேன் சூடு பண்ணாமலே நெய் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறேன். அப்புறம் கேசரிக்கு தேவையான ஏலக்காய் பொடி அதையும் கூட சேர்த்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த ரவா கேசரி வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இன்னொரு பக்கம் சைட் பை சைடில் முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதையும் வந்து இந்த கேசரியில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கேசரி வந்து சாஃப்டான கேசரி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் ஆறி போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகாது. நல்லா வாயில் போட்டோடனே அப்படியே கரைஞ்சி போகும். அல்வா மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்வீட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் ஒரு பக்கம் வச்சுருந்தேன் இல்லையா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். இது எதுக்குன்னா சாம்பார் தான் இன்றைக்கி வைக்கிறேன். பாசிப்பருப்பு சாம்பார் தான் இன்றைக்கி பொங்கலுக்காக. அதுக்கு தான் ஊற வச்சுருக்கிறேன். இதில் வந்து என்ன காய்கறி எதுவுமே நான் போடலை. வெறுமனே சின்ன வெங்காயம், தக்காளி மட்டும் தான் சேர்த்து இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன். இன்னும் காய்கறி எதுவும் இல்லை, வாங்கலை, அதனால தான். இப்போ இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சிடலாம். இப்போ டக்குன்னு பாருங்கள், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றேன். இன்றைக்கி வந்து வெண்பொங்கலுக்கு நான் சட்னிலாம் எதுவும் வைக்கலைங்க. எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி அவ்வளோவா லைக் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கும், ஓரளவு சாப்பிடுவேன். நம்ம ஒரு ஆளுக்காக எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல. சரி, சாம்பார் மட்டும்தான் இன்றைக்கி வச்சேன்.
ஃபைனலாக மல்லித்தலையை தூவி விட்டோம்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூடுதலாக கொஞ்சம் வடையும் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி உளுந்தம்பருப்புலாம் நான் ஊற வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி செய்யலை நான் ஆக்சுவலி. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம், இன்றைக்கி லன்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க போகுது நமக்கு, அதனால் காலையிலே வந்து ஆயில் ஐட்டம்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இது அப்படியே இருக்கட்டும், நமக்கு அதுக்கப்புறமா வந்து இட்லிக்கு ஊற வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே உரமாக எடுத்து வச்சிட்டேன். அதனால தான் இன்றைக்கி வடையெல்லாம் செய்யலை. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து வெட்டிங் டே. அதாவது இன்றைக்கி வந்து 14 இயர்ஸ் முடிஞ்சு 15 இயர்ஸில் வந்து அடி எடுத்து வச்சுட்டோம் நாங்கள். இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். என்னடா வெட்டிங் டே அதுவுமா ஒயிட் கலரில் ஷர்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக இல்லைங்க. அவர் வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஒயிட்டில் வந்து அவருக்கு ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்கார். அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஒயிட் ஷர்ட் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் நான் கட்டியிருக்க சாரியும் எனக்கு பூ, சாக்லேட் எல்லாம் அவர் வாங்கி கொடுத்தாங்க. ப்ளவுஸ் இதில் நான் இன்னும் ஸ்டிச் பண்ணல. வீட்டில் ஏற்கனவே வேறு ஏதோ ஒரு ப்ளவுஸ் இருந்தது, அதை வச்சு இன்றைக்கி மேட்ச் பண்ணிட்டேன். வாங்கி கொடுத்த பூவெல்லாம் வந்து நானே வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு கூட கொடுக்கல நான். ஆசையாக வாங்கி கொடுத்தது, அதனால் சரி நம்மளே இன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் அத்தை மாமாட்டையும் அப்புறம் அம்மா இருந்தாங்க, அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல், பாசிப்பருப்பு சாம்பார், அப்புறம் கேசரி, இதுதான் இன்றைக்கி. அப்புறம் லன்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் எதுவும் செய்யலைங்க. இன்றைக்கி வந்து வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ரெஸ்ட்டுமா உனக்கு அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 12 மணி பிரியாணிலேருந்து அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பக்கெட் பிரியாணி வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் வாங்கினதே இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைமு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதாவது 5 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் வாங்கியிருந்தோம் நாங்கள். நல்லா பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து சிக்கன் 65 கொடுத்துருந்தாங்க. சிக்கன் 65 பார்த்திங்கன்னா போன்லெஸ்ஸாகவே இல்லை, எல்லாமே போன் இருந்துச்சு, அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. அப்புறம் தயிர் வெங்காயம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தால்ச்சா அது கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஓரளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா பிரியாணி கூட 5 முட்டையும் வச்சுருந்தாங்க. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் வாங்கியிருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி தான் மோஸ்ட்லி லைக் பண்ணுவோம். மட்டன் பிரியாணியாக வந்து அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதாங்க, இதுதான் எங்களோட வெட்டிங் டே ட்ரீட் இன்றைக்கி. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். மனம் இருந்தால் அப்படியே எங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Jaya.